ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம் டிஎன்பிஎஸ்சி. நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் 4 ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஸோ 2026 குரூப் 4க்காக நம்ம படிக்க தொடங்க வேண்டிய நேரம் இதுதான். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் பற்றி பேசி அதுலேயே வெக்ஸ் ஆகி அதுலேயே ரொம்ப டைம் போயிடுச்சு. ஸோ இனிமேலும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இன்னையிலேருந்தே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனுவல் பிளானர் வந்து டிசம்பரில் வரும். ஸோ நம்ம அதை பார்த்துட்டு படிக்கலாம். எக்ஸாம் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு படிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கன்ஃபியூஷன் எல்லாம் இருக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லது. பின்னாடி வந்து நமக்கு டைம் வந்து ரொம்ப இல்லாத மாதிரி வந்து இருக்காது. ஸோ நான் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஜாகிரஃபி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன் எடுத்தோடனே ஜாகிரஃபி எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஜிஎஸ்ல எல்லாமே ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஜியாகிரஃபியும் சயின்ஸும் தான் வந்து என்னால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. படிச்சிருக்கேன், அங்கங்கே படித்து வச்சுருக்கேன். பட் ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து படிக்கல. ஸோ எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஜியாகிரஃபியை முடிப்போம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஜியாகிரஃபியில் இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10th இருக்க அந்த 7 லெசன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா 6th கூட நிறையா கொஷின் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த மனிதர்கள் பற்றி அதெல்லாமே வந்து 6th தான் வந்து இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஜியாகிரஃபியை வந்து எடுத்திருக்கேன். ஜியாகிரஃபியை முடிக்கலாம் அப்படின்னுட்டு. அப்புறம் இங்கே கலைச்சொற்கள் தமிழ் மீடியத்துக்கு தமிழ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களால் முடிஞ்சது அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் புக்கையும் நீங்கள் வாங்கி வச்சு, ஸோ இதுக்கு என்ன இங்கிலீஷில், இதுக்கு என்ன இங்கிலீஷில் அந்த மாதிரி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ கலைச்சொற்களுமே நம்ம வந்து சைட் பை சைட் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு துறை சார்ந்த கலைச்சொற்கள் அப்படின்னும் வந்து இருக்குது. அதில் புவியியல்னும் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் மீடியம் புக்கில் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கும்போது கலைச்சொற்களும் வந்து நமக்கு வந்து படித்த மாதிரி இருக்கும். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து இதையுமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி புக்ஸு கிடச்சிது அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஜெக்ட் சைட் பை சைடு என்ன படிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா எத்திக்ஸ் படிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ எத்திக்ஸ் 11th 12th எத்திக்ஸ் புக்கு இருக்குது. இதில் எல்லாமே தமிழ்நாடு, தமிழர் கலாச்சாரம் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமை ஒற்றுமை, வேதகால பண்பாடு, இந்திய பண்பாட்டு பேரரசு ஃபுல்லாமே வந்து தமிழ்நாடை பேஸ் பண்ணி இருக்கும். அது 11th எத்திக்ஸ் புக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஸோ முதல்ல ஜியாகிரஃபியும் எத்திக்ஸும் ஃபஸ்ட்டு முடிக்கலாம் அப்படின்னு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களுமே எதில் வந்து லாஸ்ட் டைம் நல்லா படிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கும்போது தமிழ் கன்ஃபார்மாக படிச்சிருங்க. தமிழ் ஒரு நாளைக்கு எப்படியும் 2 hours 3 hours படிச்சுட்டு ரிமைனிங் வந்து நீங்கள் பாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் மேக்ஸையும் சைட் பை சைட் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஆல்ரெடி படித்தவங்களுக்கு தெரியும் அவங்க எங்கே விட்டுருக்காங்க, எங்கேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஸோ நான் விட்ட இடம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜியாகிரஃபி, சயின்ஸு, இந்த எத்திக்ஸ் புக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ நான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பாய்.